இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு. தி சென்னை சில்க்ஸ், let the celebrations begin. ஜிஆர்சி ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வீட்டில் எந்த திசையில எல்லாம் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா என்ன மாதிரியான எளிய வாழ்வியல் பரிகாரம் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்ல முடியுமா? நான் ஒரு பில்டர் அப்படின்றனால எனக்குள்ள அனுபவம் நிறையா இருக்கும். நானே இடம் வாங்குவேன், நானே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுவேன். எனக்குள்ளேயே பல விஷயத்தை நான் பார்த்துட்டேன். எனக்கும் ஒரு ஸ்ட்ரகிள் வரும். ஸோ 8 திக்கு பாடகர்களில் எளிமையான மக்களுக்கும் அதே நேரத்தில் ஒரு இந்த உலகம் எப்படின்னா இந்த பூமி பந்து பல்லுயிர்களுக்கும் சொந்தம். எறும்புக்கு கூட ஒரு சின்ன புழு பூச்சி கூட சொந்தம். இந்த மனிதன் என்ன நினச்சிக்கிறா தனக்கு மட்டுமே சொந்தன்றான். கிடையவே கிடையாது. சின்ன சின்ன பூச்சி கூட இருக்குது. வண்ணத்து பூச்சிக்கு யார் கலர் அடிச்சிருக்கா? திருவானைக்காவலில் அகிலா இருக்குது, ஸ்ரீரங்கத்தில் இருக்குது. சார் அங்கெல்லாம் என்னால் போக முடியல. வண்டலூர் ஜூவுக்கு போங்க, ஆனை இருக்குது. காஞ்சிபுரத்துக்கு போங்க, போயிட்டு ஆணை கொடுங்க. பட்டை போட்டிருக்குதா நாமம் போட்டிருக்குதான் பார்க்காதீங்க. அது ஒரு இஷ்யூ. அங்கே காஞ்சிபுரத்தில் கூட அது வேற ஒரு விஷயம். ஒரு பெண் சாபம் அடைந்த குடும்பத்தாருக்கு மட்டும்தான் இந்த மாதிரி வீடுகள்லாம் அமையுது. இதுதான் ரொம்ப நுட்பமான ஒரு விஷயம். இது அதுக்கு நான் பல கோயில்கள் சொல்லியிருக்கிறேன் ஆல்ரெடி. இன்னும் மேற்கொண்டு அதை அடுத்தடுத்து நான் சொல்கிறேன். இப்போ இந்த எளிமையான பரிகாரத்துக்கு வந்துடுறேன். அதாவது எங்கே இப்படி வேலை செய்யணும்னா ஒரு வீடு கட்டி 4 வருடத்துலேருந்து 7 வருடத்துக்குள்ளே வேலையை காமிச்சிடும். சில நேரங்களில் 6 மாதத்துலேருந்து 1 வருஷத்தில் கூட சில பேருக்கு வேலையை காமிச்சிடும். ஒரு தட்டில் வச்சு டெய்லி ஒரு அபிஷேகம், ஒரு நெய்வேத்தியம் ஒரு நாளைக்கும் பிரித்து வச்சுருக்கான். இந்த 1.5 மணி நேரத்தை, அந்த 1.5 மணி நேரத்துக்கு தான் அந்த விஷயத்தை பண்ணணும். காளிங்க நேரத்துலன்னா தலைக்கு மேலே, பாம்பு தலைக்கு மேலே அவர் நிற்பார். அபிஷேகம்லாம் முடித்து அந்த தட்டு எடுத்து பார்க்குறாங்க. நான் கூட அந்த வீடியோ கூட உங்களுக்கு அனுப்புகிறேன், ஃபோட்டோஸும் அனுப்புகிறேன், அவர் பேசின ஆடியோ கூட அனுப்புகிறேன். தட்டெல்லாம் முடிச்சுட்டு 48வது நாள் அந்த காளிங்க சில கிருஷ்ணரோட இது முடிச்சுட்டு அந்த தட்டை எடுத்துட்டு பார்க்குறாங்க. ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வாஸ்துவும் அறிவியலும் சார்ந்த நிறைய தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்காக உலக அளவில் பிரபல வாஸ்து நிபுணர், பில்டர் வாஸ்து விநாயகம் சார் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார், தமிழகம் தொட்டு இன்னைக்கு உலக அளவில் வாஸ்துவில் உங்களுக்குன்னு சொல்லி ஒரு அங்கீகாரம் மக்கள் மனசில் பெற்றிருக்கீங்க. அது ஐபிசி பக்தி வாயிலாக நடந்திருக்கு அப்படிங்கும் பொழுது உள்ளபடியே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சார், நிறைய விஷயம் நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கோம். இந்த நேர்காணலில் உங்ககிட்ட நாங்கள் என்ன விஷயம் கேட்கணும்னு ஆசைப்படுறோம் அப்படின்னா, நிறைய மக்களோட வீட்டில் வாஸ்து சார்ந்த நிறைய பிரச்சனை இருக்குது. அவங்களுக்கு பணத்தடையாக இருந்தாலும் சரி, காரிய தடையாக இருந்தாலும் சரி, வீட்டில் ஒரு நல்ல விஷயங்கள் எல்லாமே சித்திக்க மாட்டேங்குதே, உடனடியாக நடக்க மாட்டேங்குதே, பொண்ணுக்கு வயசாயிடுச்சு இன்னும் திருமண பிராப்தம் கிடைக்கல, பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இன்னும் குழந்தை வரம் கிடைக்கல, நம்ம கையில் காசே தங்க மாட்டேங்குது, கடன் பிரச்சனை குறையவே மாட்டேங்குது, செல்வம் வரவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி எக்கச்சக்க பிரச்சனை ஒவ்வொருத்தரோட மனசுலையுமே இருக்குது சார். இப்போ அவங்களோட வாழ்க்கையில் என்னதான் அந்த பிரச்சனைக்கு ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரியான விஷயங்கள் சொல்கிறாங்க. சரி, சில வாஸ்து கன்சல்டன்ட் பார்க்கலாம் அப்படின்னா அவங்களையும் பார்த்தாச்சு. இந்த கோயிலுக்கு போங்க, அந்த கோயிலுக்கு போங்கன்றாங்க. போகாத கோவிலில் செய்யாத பரிகாரம் இல்லைன்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் செஞ்சுட்டாங்க. ஆனாலும் உங்கள் பிரச்சனை தீரவே மாட்டேங்குது. அப்படிங்கும்போது எங்களோட நேயர்களுக்காக இப்போ வீட்டில் எந்த திசையில எல்லாம் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா என்ன மாதிரியான எளிய வாழ்வியல் பரிகாரம் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்ல முடியுமா சார்? கண்டிப்பாக. அதுக்கு முன்னாடி பக்தி சேனலுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். என்னென்னா இந்த பக்தி சேனல் நிறையா இருக்குது. யூடியூப் சேனல் நிறையா இருக்குது, இந்த டிவி நிறையா இருக்குது. பட் எலக்ட் டிவினா பக்தி சேனல் தான். அதுக்கு உண்டான இது எல்லா வித தகுதியும் இருக்குது. ஏன்னா நிறைய எலக்ட் பீப்புள் தான் என்னை கால் பண்ணுறாங்க. என்னடா அடித்தட்டு மக்கள் இந்த மிடில் கிளாஸ்லாம் இருக்காங்க, ஆனால் செலக்டிவ் பர்சன் ஐபிசி வாட்சிங் பண்ணிவிட்டு பண்ணுறவங்க எல்லாம் எலக்ட் பீப்புள் தான். இது ஒரு செக்டார் எனக்கு தனியாக வந்திருக்கு. அது முதல்ல உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் உங்கள் நிர்வாகத்துக்கு. இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி வாழ்வியல் பரிகாரம் 8 திக்குக்கும் இல்லையா? இப்போ வாஸ்து ரீதியாக இப்போ பொதுவாக நிறைய பேர் இருக்காங்க. நான் ஒரு பில்டர் அப்படின்றனால எனக்குள்ள அனுபவம் நிறையா இருக்கும். நானே இடம் வாங்குவேன், நானே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுவேன். எனக்குள்ளேயே பல விஷயத்தை நான் பார்த்துட்டேன். எனக்கும் ஒரு ஸ்ட்ரகிள் வரும்.
30 இயர்ஸில் ஒரே அப் அண்ட் டவுன் ஒரே இதாக இருக்குது, அப் அண்ட் டவுன் வரும். அப்போது பல விஷயத்தை நானும் பல கோயிலுக்கு போகிறேன், கன்சல்ட் பண்ணுறேன், ஜோதிடர், என்னோடய லைஃப் அப்படி தான் போச்சு. அப்போ ஒரு விஷயமா பார்க்கும்போது நான் இந்த விஷயத்தை எளிமையாக இந்த ஒரு விஷயத்தை 8 திக்கு பாலகர் தான் இது. வாஸ்துக்கோ அடிப்படையாக இதுதான் 8 திக்கு பாலகர். இதெல்லாம் இறைவனோட படைப்பில் ஒவ்வொரு விஷயத்துக்கு அவங்களா படைக்கப்பட்ட விஷயங்கள். எப்படி பிரம்மா, விஷ்ணு, ஈசானியம், அந்த மாதிரி 8 திக்கு பாலகர்கள் இருக்குது. ஸோ 8 திக்கு பாலகர்கள் எளிமையான மக்களுக்கும், அதே நேரத்தில் இந்த உலகம் வந்து எப்படின்னா, இந்த பூமி பந்து பல்லுயிர்களுக்கும் சொந்தம். ஈ எறும்புக்கு கூட, ஒரு சின்ன புழு பூச்சி கூட சொந்தம். இந்த மனிதன் என்ன நினச்சிக்கிறா, தனக்கு மட்டுமே சொந்தன்றான். கிடையவே கிடையாது. சின்ன பூச்சி கூட இருக்குது. வண்ணத்து பூச்சிக்கு யார் கலர் அடிச்சிருக்கா? அப்போ யாரோ ஒருத்தர் இருக்கான்ல, இறைவன் ஒருத்தர் இருக்கலாம், மதங்கள் வேறாக இருக்கட்டும், எங்கேயோ ஒன்று இருக்குது. 9 கிரகம் இருக்குல்ல, உண்மைதானே? அதே தான் இந்த வாழ்வியல் பரிகாரம். நான் எடுத்த விஷயம் இது வரைக்கும் எந்த புத்தகத்துலேயும் கிடையாது, எந்த வீடியோவிலும் கிடையாது. ஒரு விஷயம், இது பரிகாரம்லாம் வாஸ்துக்கு இருக்கான்னு கேள்வியும் வரும். ஆனால் நான் சொல்லக்கூடிய பரிகாரம் எல்லாமே மனிதர்களை தாண்டி இந்த பூமி பந்தில் இருக்க மிருகங்கள், பறவைகளுக்கு இது இந்த மாதிரி ஒரு விஷயந்தான் இப்போ நான் சொல்ல போகிற விஷயம். இன்னொன்றும் சொல்லிடுறேன். இது வந்து எப்படின்னா, வாஸ்துவில் பொறுத்த வரைக்கும் நான் எப்பவும் ரெகுலராக சொல்கிற வார்த்தை டிஸ்போஸ் அண்ட் டெமாலிஷ். அதில் நான் மாறுபடவே மாட்டேன். பொருந்தாத இடத்த கட் பண்ணி தான் ஆகணும். மீன்வைல் பண்ணுறதுக்கும் காசு வேணும் இல்லையா, அதுக்கு உண்டான நேரம் வேணும் இல்லையா. அப்போ இந்த மாதிரி விஷயம் பண்ணும்போது தன்னால் வரும். இப்போ நீங்கள் கேட்ட கேள்வியிலேருந்து ஆரம்பிக்கிறேன். ஈசானி பாகம். ஈசானின்றது நார்த் ஈஸ்ட் பிளாக், வடகிழக்குனாவே எடுத்த உடனே வந்துடும் ஸ்டார்டிங்கே. சார் வடகிழக்கில் படிக்கட்டு இருக்கலாமா சார், செப்டி டேங்க் இருக்கலாமா சார்? இருக்க தான் கூடாது, உண்மைதான். ஆனால் அது பண்ணுறதுக்கு உண்டான நேரமும் காலமும் வேணும், பணமும் வேணும் இல்லையா? அப்போ அதுக்கு என்ன சூழ்நிலை? பணம் இருந்தால் தான் பண்ண முடியும். கோயிலுக்கு போகிறாங்க, பரிகாரம், ஜோதிடர், வாஸ்து நிபுணர், என்ன மாதிரி நிறைய பேர் சொல்லியிருப்பான். அப்படியே இருந்தும் சில விஷயத்தை எல்லாருக்குமே நடக்குமானா நடக்காது. ஒரு சில பேருக்கு உடனே நடந்துடும், 1 மாதத்துக்கு நடக்கும், 6 மாதம் நடக்கும். சில பேர் கொஞ்சம் தள்ளி போகும், அது கர்மாவா எதுவோ அதை விட்டுடுங்க. இது நான் சொல்ல போண்டிய விஷயம் என்னென்னா, ஈசானி பாகத்தில் பாதிப்பு அடைஞ்சா நீங்கள் பயப்படாதீங்க, தைரியமாக திருவானைக்காவல் கோயிலுக்கு நான் ஆல்ரெடி ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். கோயிலுக்கு போக முடிஞ்சவங்க போங்க. இதில் வந்து காஸ்ட் ரிலீஜனுக்கு அப்பார்ட் ஃப்ரம் தட், இது ஒன்லி ஃபார் இது 5 எலிமெண்ட்ஸ். ஒரு சயின்ஸாக பாருங்கள். இந்த கோயிலுக்கு என்னால் போக முடியாது சார் அப்படின்னு சொல்லுவாங்க அதர் காஸ்ட்டோ அதர் ரிலீஜியன்ஸ் பீப்புள். ஸோ நான் சொல்ல போகிறது எலிஃபண்ட். ஆணைக்கு கரும்பு வாங்கி கொடுங்க. திருவானைக்காவலில் அகிலா இருக்குது, ஸ்ரீரங்கத்தில் இருக்குது. சார் அங்கெல்லாம் என்னால் போக முடியல, வண்டலூர் ஜூவுக்கு போங்க, ஆணை இருக்குது. காஞ்சிபுரத்துக்கு போங்க, போயிட்டு ஆணை கொடுங்க. பட்டை போட்டிருக்குதா, நாமம் போட்டிருக்குதாலாம் பார்க்காதீங்க, அது ஒரு இஷ்யூ. அங்கே காஞ்சிபுரத்தில் போட அது வேற ஒரு விஷயம். கரும்பை வாங்கி கொடுங்க. நன்றி நினைக்குமா நினைக்காதா? நன்றி நினைக்குமா நினைக்காத பார்க்காதீங்க, கடமையை செய்யுங்க, நீங்கள் பாட்டு வாங்க, கரும்பை கொடுங்க. வடகிழக்கு பிரச்சனைக்கு உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டிப்பாக கிடைக்கும். கண்டிப்பாக சார். நீங்கள் இந்த விஷயம் சொல்லும்போது, இப்போ நீங்கள் எங்களுக்கு எளிமையான முறையில் இந்த பரிகாரங்கள்லாம் சொல்கிறீங்கல்ல, இப்போ போய் இந்த வீடியோவை பார்க்குறாங்க அப்படின்னாலுமே பார்க்குறவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னா, அப்போ நம்ம வீட்டு வாஸ்து பிரச்சனை இருக்குது, யானைக்கு கரும்பு வாங்கி கொடுக்குறோம், தீந்து போயிடும், அந்த ஒரு மனநிலை வந்துடுது இல்லை சார்? ஒரு விஷயத்த வந்து எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்கிறதுன்றது வேற, அது நடந்துருங்கிற எதிர்பார்ப்போடு செய்கிறதுன்றது வேற இல்லை. இதை நீங்கள் வந்து எப்படி இது பண்ணுறீங்க? இதை பண்ணுறவங்க எப்படி பண்ணலாம்? ஒரு விஷயந்தான், தவறே இருக்குது. இப்போ நான் சொன்னேன்ல, உடச்சி கட்டணும், உடைச்சாதான் இது. இதில் ஒரு விஷயம் என்னென்னா, நம்மளோட பிரார்த்தனைன்னு ஒன்று இருக்குல்ல, சில நேரங்களில் அது பலிக்கும், பிரச்சனையே சால்வ் ஆகும். என்ன போகாத இடம் கிடையாது. நான் சின்ன ஆள் பெரிய ஆள் எல்லாம் போயிருக்கோம். வாழ்ந்துட்டு தான் இருக்கிறாங்க, தவறான பாகத்துலேயும் வாழ்ந்துட்டு தான் இருக்கிறாங்க, பிரச்சனையோடையும் வாழ்கிறாங்க. ஆனால் ஒன்றுமே பண்ணவும் முடியல. இது மாதிரி பண்ணும்போது சில காரியங்கள், தடைப்பட்ட விஷயங்கள் அது வந்து விலகும், உடையும். அது கண்கூடான உண்மை. இந்த எலிஃபெண்ட்லாம் சாதாரண விஷயம் இல்லை, கண்கூடான சக்ஸஸ் ஆன விஷயத்தை தான் நான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன். ஒன்று. அதே இது கிழக்கு பாகமாகிய இந்திரன் பாகம்ன்றது வந்து இது வந்து பெரிய சப்ஜெக்ட். இதில் போனால் நம்ம அடுத்தடுத்து பேசலாம். இந்த வடகிழக்கும் கிழக்கும் வந்து இந்த பாதிப்படைஞ்ச வீடெல்லாம் ஒரு ஆய்வு பார்த்துட்டேன்.
நானும் நிறைய புத்தகம் படிக்கிறேன், நானும் ஒரு வீடியோ பார்க்குறேன், பல பேரோட இது பார்க்குறேன், என்னோட அனுபவம் இருக்குது. இது எல்லாமே பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த கிழக்கு வடகிழக்கில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே செப்டி டேங்கோ இல்லை படிக்கட்டோ வேறு எந்த மாதிரி விஷயம் இருந்தாலும் ஒரு பெண் சாபம் அடைந்த குடும்பத்தாருக்கு மட்டும்தான் இந்த மாதிரி வீடுகள்லாம் அமையுது. இதுதான் ரொம்ப நுட்பமான ஒரு விஷயம் இது. அதுக்கு நான் பல கோயில்கள் சொல்லியிருக்கிறேன் ஆல்ரெடி. இன்னும் மேற்கொண்டு அதை அடுத்தடுத்து நான் சொல்கிறேன். இப்போ வந்து இந்த எளிமையான பரிகாரத்துக்கு வந்துடுறேன். இந்த இந்திரன் பாகமாகிய கிழக்கு சூரியன் பாகத்தில் வீடுங்களில் பிரச்சனை இருக்குது, படிக்கட்டோ லிஃப்ட்டோ செப்டி டேங்கோ வேறு நிறையா இருக்கும். அந்த ஈஸ்ட் பக்கம் வந்து காலியாக இருக்கணும். இதுதான் ஆஸ் பர் வாஸ்து. அங்கே போயிட்டு லோட் பேரிங்கை வைக்கும்போது பிரச்சனையை சுமக்கிற மாதிரி ஆகிடும். சுவரில் வந்து ஜன்னலே இருக்காது, கதவு இருக்காது, கிழக்கு சுவர் அடைக்கப்பட்டு இருக்கும். இந்த மாதிரி விஷயத்துக்கு தான். அப்போ அவங்க என்ன பண்ணோம், கோயில் குளம் இருக்கு இல்லையா, கோயில் குளத்துக்கு போங்க, உங்கள் கையால் கோதுமை மாவை திரட்டி இந்த கிருஷ்ணருக்கு கொடுக்குற சீடை மாதிரி உருட்டிக்கங்க. எடுத்துக்கிட்டு கோயில் குளத்தில் மீன்களுக்கு போயிட்டு உட்காந்து அந்த மீன்களோட பேசிட்டு அதை ஒன்று ஒன்றா போடுங்க. அந்த மீனோட போடுங்க. நடிகர் தான் போடணும்ல, நம்ம தான் நடிகர், நம்ம தான் ஆக்டர் அப்படி நினச்சிட்டு பண்ணுங்கள். யாரோ பண்ணுறாங்களா இல்லை, நம்ம தான் வச்சுட்டு அந்த மீன்களுக்கு போடுங்க. அந்த மீன்களுக்கு போடும்போது 100% இந்த விஷயம் மட்டும் கரையிறதில்ல, உங்கள் உடம்பில் இருக்கிற கட்டிகள் கூட கரையும். இது வாழ்வியல் தத்துவத்தில் பல குருமார்கள் சொன்னது. இந்த வெள்ளைக்கட்டி இருக்குல்ல, இதெல்லாம் அதாவது காசு பணமே எதிர்பார்க்காத குருமார்கள்லாம் இருந்த பூமி தான் இது. ஒரு வெள்ளைக்கட்டியை வாங்கி குளத்தில் போடுப்பான், மீன் கரைய அவன் கட்டியே கரைஞ்சிரும்ட்டு. இது மாதிரிலாம் நம்ம கிராமத்தில் பல பரிகாரங்கள் எளிமையாக பண்ணியிருக்காங்க. பரிகாரமே இல்லைலாம் இல்லை, எளிமையான பரிகாரம் தான். இந்த பரிகாரத்தை பெரிய லெவலில் கொண்டு போயிட்டாங்க. அதனால தான் அது வந்து போலித்தனமாக ஆகிடுது. எளிமையான பரிகாரம் நம்ம மக்கள் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. உப்பு மிளகு போடல, இன்றைக்கி வரைக்கும் உப்பு மிளகு வந்து பண்ணுறாங்க. அது ரொம்ப பவர்ஃபுல்லானது. அது நம்பிக்கையோடு எதை பண்ணாலும் கன்ஃபார்ம்டாக நல்லதே தான் நடக்கும். கண்டிப்பாக சார். இது ஒன்று. அப்படியே வந்தீங்கன்னா அக்னி மூலைன்றது ஆகினேய பிளாக் சவுத் ஈஸ்ட் கார்னர். இந்த இது ரொம்ப முக்கியமான ஸ்பாட். ஏன்னா இது பெண்களுக்கு உரிய பகுதி. இந்த இடத்துல என்ன மாதிரி விஷயங்கள் பாதிப்பு இருந்ததுன்னா, அந்த இடத்துல வந்து அக்னி பாகத்தில் போர்வெல் இருக்கலாமா, கிணறு இருக்கக்கூடாது. எஸ்பெஷலி செப்டி டேங்க் வந்து மாட்டிக்குது. நிறைய ஃபோனு எனக்கு எப்படி இந்த இதெல்லாம் எடுக்கிறேன்னா, சார் செப்டி டேங்க் அக்னி மூலையில் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே சார், அது இருந்தால் கேன்சர். ஆமாம் சார், எல்லாம் டிவியை திறந்தா பார்க்குறவங்க எல்லாம் அது ஒரு பயந்து போயிருக்கிறாங்க. அது உண்மையா பொய்யா அதெல்லாம் இல்லை, சில விஷயம் உண்மை தான் இருக்குது, அதில் மறுப்புறதுக்கு இல்லை. அதாவது எங்கே இப்படி வேலை செய்யணும்னா, ஒரு வீடு கட்டி 4 வருடத்துலேருந்து 7 வருடத்துக்குள்ளே வேலையை காமிச்சிடும். சில நேரங்களில் 6 மாதத்துலேருந்து 1 வருஷத்தில் கூட சில பேருக்கு வேலையை காமிச்சிடும். அக்னி பாகம் என்ற அந்த சவுத் ஈஸ்ட் ஜோனில் செப்டி டேங்க் இருக்கக்கூடாது தான், எடுக்கவும் முடியாது. சின்ன இடமா வாங்கி கட்டியிருப்பாங்க, ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் போய் மாட்டியிருப்பாங்க. என்ன பண்ண முடியும்? நான் அதுக்கும் ஒரு சில பரிகாரம்லாம் ஒன்று ஒரு இதில் சொல்லியிருக்கிறேன் நான். இவங்க என்ன பண்ணணுன்னா, கோசாலையில் இருக்குது இல்லை உங்கள் வீட்டு பகுதியிலே பசுமாடுகளுக்கு அரிசி, வெல்லம், அகத்திக்கீரை, இதை நான் சொல்கிறதெல்லாம் தொடர்ந்து பண்ணணும். இதெல்லாம் ஒரு எளிமையான பரிகாரம், பெரிய செலவுலாம் இது கிடையாது. தொடர்ந்து பண்ணும்போது அந்த பசுமாடு சாப்பிடும்போது அது நன்றி நினைக்குமா இல்லையா, நன்றி நினைக்குமாலாம் பண்ணவே கூடாது. உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் செய்யுங்க. பசுமாடுக்கு வெல்லம் வாங்கி கொடுங்க, அரிசி வாங்கி கொடுங்க, அகத்திக்கீரை வாங்கி கொடுங்க. இது ஒரு காரணம். இந்த பாகத்தில் இன்னொரு விஷயம் என்ன அடங்கியிருக்குன்னா, நிறைய தம்பதிகள் வந்து குழந்தை பேர் இல்லாத தம்பதிகள் இப்போ சமீப காலத்தில் நிறைய இருக்குது. எப்படி 90 கிட்ஸுக்கு திருமண தடையோ, திருமணமாகியும் வந்து குழந்தை பேர் இல்லாமல் IVF ஃபெர்டிலிட்டிஸ் ஹாஸ்பிட்டல் இப்போ பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது, மூளைக்கு மூளை. இப்போ நாங்கள்லாம் ஒரு காலத்தில் பார்த்தாலும் எங்களால் அந்த ஃபெர்டிலிட்டிலாம் என்னன்னே தெரியாது. ஒரு 20-30 வருஷத்துக்கு பார்த்தா இப்போ பார்த்தா சந்து பந்தம்லாம் இருக்குது. அவங்களுக்கு எஸ்பெஷலி இந்த தம்பதிகளுக்கு சினை மாடு, பசு அதுக்கு வாங்கி கொடுக்கும்போது இந்த சின்ன சின்ன விஷயங்கள், இந்த மாதிரி விஷயம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக சில மிரக்கல்லாம் நடந்திருக்குது. இது நான் பதிவு பண்ணுறேன். அதே போல் நான் என்னோடய கிளைண்ட்டுக்கு பர்சனலாக எந்த வீடியோவில் இது வரைக்கும் சொன்னதில்லை, காளிங்கர் நடத்துகிறேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அந்த சிலையை வச்சு ஒரு பரிகாரம் சொன்னேன், பல அதிசயம்லாம் நடந்திருக்குது. காளிங்கர் நடத்துனர் கிருஷ்ணர் சிலை ஒரு 48 நாள் ஒரு தம்பதிக்கு சொன்னேன். அவங்கள வந்து விட்டால் அவங்களே வந்து பேட்டி கூட கொடுப்பாங்க. அவங்களுக்கு குழந்தை பேர் கிடையாது. ஆனால் அதை விட ஒரு அதிசயம் நடந்தது.
நம்மளோட இது. நான் ஒரே ஒரு விஷயம் தான் கேட்டேன். 48 நாள் உங்களால் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, தொடர்ந்து நான் ஸ்டாப்பாக பண்ணுவீங்களான்னு கேட்டேன். 48 நாள் இந்த பரிகாரத்தை பண்ண முடியுமான்னு. கண்டிப்பாக பண்ணுறேன் சார், எங்களுக்கு அதை விட என்ன வேலைன்னு சொல்லிட்டு அந்த தம்பதிகள் யங்ஸ்டர்ஸ் தான், ஒரு நடுத்தர 35 அந்த ஏஜ் உள்ளவங்க தான், 48 நாளும் பண்ணாங்க ஒரு பரிகாரம். அதை நான் விரிவாக சொல்கிறேன். ஒரு நாளைக்கு ஒரு ராகு காலத்துக்குன்னு பிரிக்கிறான்ல 1.5 மணி நேரம், அந்த மாதிரி ஒரு விஷயத்த அவங்ககிட்ட அந்த வீட்டில் இருக்கிற பிரச்சனை அதை வாசி தாண்டி சில விஷயத்த பண்ணேன். அவங்க அந்த விஷயத்த காளிங்க நடத்துகிற சிலை, கிருஷ்ணர் சிலையை வச்சு ஒரு தட்டில் வச்சு டெய்லி ஒரு அபிஷேகம், ஒரு நெய்வேத்தியம் ஒரு நாளைக்கும் பிரித்து வச்சுருக்கான். இந்த 1.5 மணி நேரத்தை, அந்த 1.5 மணி நேரத்துக்கு தான் அந்த விஷயத்தை பண்ணணும். காளிங்க நடத்துறதுனா தலைக்கு மேலே, பாம்பு தலைக்கு மேலே அவர் நிற்பார், வாழை பிடிச்சிட்டு இருப்பார். கும்பகோணத்தில் இருக்குது, நம்ம ஏற்கனவே அதை பற்றி பரிகாரமாக சொல்லியிருக்கோம். மிகப்பெரிய இது. இப்போ அவங்க 48 நாள் அவங்க பண்ணிவிட்டு நான் ஸ்டாப்பாக பண்ணாங்க, சிரத்தையோடு பண்ணாங்க, பக்தியோடு பண்ணாங்க. அதனால தான் இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன். ஒரு விஷயத்தை வந்து முழுமையாக மனசார நம்பிக்கையோடு பண்ணணும். இந்த அபிஷேகம்லாம் முடிஞ்சு 15 நாள் சார், 28 நாள் சார், இப்படி சொல்லிக்கிட்டே வருவாங்க. ஏதாவது ஒன்று நடந்துடக்கூடாதா அப்படின்றது தானே நம்ம எதிர்பார்ப்போம். கண்டிப்பாக நடக்கும். ஆனால் அவங்க வீட்டில் என்ன நடந்ததுன்னா, அபிஷேகம்லாம் முடித்து அந்த தட்டை எடுத்து பார்க்குறாங்க. நான் கூட அந்த வீடியோ கூட உங்களுக்கு அனுப்புகிறேன், ஃபோட்டோஸும் அனுப்புகிறேன், அவர் பேசின ஆடியோ கூட அனுப்புகிறேன். தட்டெல்லாம் முடிச்சுட்டு 48வது நாள் அந்த காளிங்க நடத்துகிற சிலை கிருஷ்ணரோட இது முடிச்சுட்டு அந்த தட்டை எடுத்துகிட்டு பார்க்குறாங்க. மிரக்கலாக இருக்குது, அதிசயம்னா அவ்வளோ இருக்குது. அந்த தட்டை வாஷெல்லாம் பண்ணிவிட்டு சரி எல்லாம் முடிஞ்சு, ஒரு வடநாட்டில் பாமா, ருக்மணி, ராதாலாம் இருப்பாங்கள்ல, அவங்க ட்ரெஸ்ஸு எப்படின்னா இப்படி இருக்கும் பார்த்தீங்களா, ஸ்கட்டு. மதுராக்கு போனவங்களுக்கு தெரியும், மதுராக்கு அந்த ஸ்கட்டு, ஒரு அந்த உருவம் அப்படியே அப்படி கையை எடுத்துகிட்டு, நான் இப்போ காட்டுறேன், நான் கையை எடுத்துகிட்டு ஒரு குழந்தைய அப்படி கையில் கொடுக்குறாங்க. அப்படியே கிருஷ்ணர் தலை அந்த தட்டில் இந்த அம்மா ராதாவா, மீராவா, பாமாவா அப்படி எடுக்கிறாங்க. சார் என்ன சார் அதிசயம், இந்த தட்டில் அப்படியே இருக்கணும். அப்படியே அதை ஃபோட்டோ எடுத்து எனக்கு ஆடியோடு கேட்டேன். இது உண்மையாக நடந்த விஷயம். அப்போ கடவுள் இருக்கிறாரா இல்லையான்னு கேட்குறவங்களுக்கு இது போதாதா? கிருஷ்ணரே வந்துட்டார், அப்படியே கிருஷ்ணரோட உருவம், அந்த கொண்ட முடி கையில் எடுத்து இப்படி கொடுக்குற மாதிரி இருக்குது, அந்த தட்டில் பதிஞ்சிருக்கு, இப்போ வரைக்கும் இருக்குது. இதெல்லாம் நடந்த விஷயம். இது சாதாரணமாக, அதாவது இதெல்லாம் சொல்லும் போதே புல்லரிக்கும். இது அந்த மாதிரி விஷயம் நடந்தது ஒன்று. அடுத்தது தெற்கு பாகம், யமன் திக்குன்னு சொல்லக்கூடிய பகுதி, 180 டிகிரி, என்னோட பாயிண்டில் சொல்லணும் 180 டிகிரி. அந்த 180 டிகிரி தெற்கு பாகத்தில், நடு பாகத்தில் வாஸ்து ரீதியாக பிரச்சனை வந்தால் என்ன சார் பண்ணலாம்? இந்த வாழ்வியல் பரிகாரத்துக்கு வரேன். எரும மாடு, பஃபலோன்னுவாங்க. அதாவது நம்ம சாதாரணமாக இப்படி போனோன்னா இந்த போர் எருமாடு போது பார் அப்படின்வாங்க. ஆனால் எரும மாடை எவ்வளோ சொல்லுவாங்க. ஒரு காலத்தில் கிராமத்தில் இருக்கிற குடும்பத்துக்கு எருமாடு பால் தான் இன்றைக்கி குடும்பமே நடந்தது. 2 பசுமாடு தான் இருக்கும், ஆனால் 20 எருமாடு இருக்கும். இப்படி தான் வாழ்வியலை போயிட்டு இருந்தது. அப்போ எரும மாடு, யமன் திக்காகிய எரும மாடு யாரோட வாங்கணும்? யம தர்மராஜாவோட வாங்கணும். எருமாடுக்கு பொட்டு புண்ணாக்கு அது சாப்பிட்றதா தானே, அதுக்கு உண்டானதையும் வாங்கி கொடுங்க. இது ஒரு வாழ்வியல் பரிகாரம். எருமாடை துன்புறுத்தாதீங்க. எருமாடெல்லாம் பார்த்தாங்கன்னா சில பேர்லாம் அப்படியே அதாவது நிறவெறி மாதிரி, பசுமாடுக்கு எந்த அளவுக்கு கொடுக்குறீங்களோ, ஆனால் எருமாடுக்கு நம்ம மதிக்கிறது கிடையாது. இது ஒரு இது. அதே மாதிரி எருமாடை சொல்கிறோம், நம்ம எருமாடுன்னு திட்டுறோம், ஆனால் அந்த வாயில்லாத ஜீவனுக்கு எந்த கூகுள் மேப்பு தெரியாது. நம்மளாவது ஒரு அட்ரஸுக்கு கூகுள் மேப் போடுறோம். எருமாடு நீங்கள் அங்கே எங்கே அவுத்து விட்டாலும் சரி, அதோட வீட்டுக்கு கரெக்டாக வரும். இது கிராமத்தில் இருக்கவங்களுக்கு நல்லாவே தெரியும். எங்கே சுற்றினாலும் எருமாடு சொல்லும்போது கரெக்டாக வர மாதிரி, அதுக்கு அவ்வளோ நுட்பமான அறிவு இருக்குது. அதோட உருவ அமைப்பு அந்த மாதிரி ஸ்லோவாக தான் நடக்கும். இது ஒரு கான்செப்ட். தெற்கு சைடு முடிஞ்சிச்சா? இப்போ தான் முக்கியமான பாயிண்ட், சேலஞ்சிங் பாயிண்ட், ஸ்பாட். அந்த ஸ்பாட் ரொம்ப 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 சேலஞ்சிங்கான இடம். சவுத் வெஸ்ட்டு நைருதி பிளாக், 2 இடமும் வந்து நீச்ச பாகம். அந்த இடத்துல டோர் வைக்கவே கூடாது, பால்கனி, ஜன்னல் இதெல்லாம் அவாய்ட் பண்ணோம். நம்ம ஏற்கனவே நிறைய விஷயம் பேசியிருக்கோம். அந்த இடத்துல போர்வெல் வரக்கூடாது, கிணறுலாம் இருக்கக்கூடாது. கிராமத்தில் பெரிய பெரிய கிணறு இருந்து ஒற்றுமை சிதைஞ்சு விட்ட குடும்பங்கள் நிறைய பார்த்துருக்கோம். சவுத் வெஸ்ட்டில் கிணறு வரக்கூடாது, போர்வெல் வரக்கூடாது, செப்டி டேங்கு வரவே கூடாது. இது ஒரு இடம். அந்த இடம் முக்கியமான, இந்த ஏரியாலே முக்கியமான நார்த் ஈஸ்ட்டு, வடகிழக்கு நேர்குத்து தென்மேற்கு. இதெல்லாம் மக்கள் தெரிஞ்சுக்கோங்க. சில பேர் டைரக்ஷன் கொஞ்சம் தெரியாமல் கூட பேசுவாங்க. நீங்களே இதை கற்றுக்கோங்க சில விஷயம். சில பேர் வீடியோக்கள்லாம் பார்த்தே கொஞ்சம் பண்ணுறாங்க, இருந்தாலும் ஒரு கன்சல்டிங் பண்ணிக்கோங்க.
உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆளை கூப்பிட்டு வச்சு கன்சல்டிங் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பண்ண ஒரு விஷயந்தான் முக்கியமான விஷயம். புத்துக்கோயிலுக்கு பால் ஊற்றுறது அது எப்போ பண்ணணும், ஏதை பண்ணுறது ஒரு சில கணக்கு இருக்குது. அந்த நேரத்தில் போய் பண்ணணும். அதை நான் சொல்கிறேன். இப்போது பாம்பு பண்ணை இருக்குல்ல, பாம்பு பண்ணைக்கு போங்க. மெட்ராஸில் தான் சொல்லுவீங்களான்னா சொல்கிறேன் நான். பாம்பு பண்ணைக்கு போங்க. அதுக்கும் ஒரு மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. அதுவும் ஒரு உணவு சாப்பிடும்ல. அதுக்கு உண்டான ஒரு ஃபண்டு இருந்தால் தான் அது வளர்க்க முடியும். எலியோ தவளையோ ஏதோ அதுக்கு உண்டான தொகையை கொடுங்க. பாம்பு பண்ணைக்கு போயிட்டு, சார் நீங்கள் எல்லாம் சென்னையை ஒட்டியே சொல்கிறீங்களே, கிராமத்துலேயோ எப்படி சார் பண்ணுறதுன்னு தான் அதுக்கு தான் சொல்கிறேன். உங்கள் வீட்டு பகுதியிலேருந்து தென்மேற்கு மூலை ஒரு கூகுள் மேப் போட்டுக்கோங்க. உங்கள் வீடு எங்கே இருக்கிற பொசிஷன்லேருந்து தென்மேற்கு மூலையில் அதை ஃபஸ்ட்டு பாருங்கள். கிடைக்குதா? புத்துக்கோயில் எங்கே இருக்குன்னு பாருங்கள். உங்கள் தென்மேற்கில் பாதிப்படைஞ்சவங்களுக்கு மட்டும்தான் இந்த பரிகாரம். தென்மேற்கு உங்கள் வீட்டில் தென்மேற்கு பாதிப்படைஞ்சால் மட்டும்தான் இந்த மாதிரி பரிகாரம் செய்யணும். அதுக்கு தான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன் நான். சவுத்து வெஸ்ட்டில் எங்கேயாவது புத்துக்கோயில் இருக்கா தேடுங்க. இருந்தேன்னா பாருங்கள். இல்லைன்னா சரௌண்டிங்கில் எங்கே இருக்கோ புத்துக்கோயிலுக்கு போங்க. ஆயில்யம் நட்சத்திரம் அதுதான் முக்கியம். ஆயில்யம் நட்சத்திரத்துக்கு அன்றைக்கி மாதத்தில் ஒரு நாள் தான் பண்ண போகிறீங்க. அன்றைக்கி போங்க, புத்து வழிபாடு பண்ணுங்கள், பால் ஊற்றுங்க. டிஎன்ஏன்னு இருக்குது இல்லையா, அங்கே நிறைய இப்போ சிலையெல்லாம் இருக்கும், மண் புத்து இருக்கும், நேச்சுராகவே வந்ததெல்லாம் இருக்குது. பாரம்பரிய கோயிலெலாம் இருக்குது, சென்னையிலையும் இருக்குது, பல கிராமத்துலேயும் இருக்குது. போயிட்டு பால் ஊற்றுங்க, மஞ்சள் குங்குமம் செவ்வரளி 2 நெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணுங்கள். இது ஒரு பெரிய விஷயம்னா, இந்த ஆயில்ய நட்சத்திரத்தை தொடர்ந்து பண்ணுறவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு டேக் ஆஃப் லைஃப் கிடைக்குது. கண்கூடான உண்மை. இது வடநாட்டில் பெரிய லெவலாக பண்ணுறாங்க. இங்கே அவ்வளோவா தெரியல மக்களுக்கு. இது பெரிய லெவலாக பண்ணி பிஸ்னஸ்லேருந்து பெரிய சக்ஸஸ் ஆனவங்களாம் இருக்கிறாங்க. இது சவுத் வெஸ்ட். அப்படியே வந்தோம்னா வெஸ்ட்டு 270 டிகிரி வெஸ்ட்டில் பாதிப்படைஞ்சா வருணன் பிளாக், வாஸ்துவில் வருணன் பிளாக்னு சொல்கிறது அதே தான். பள்ளமோ கிணறோ இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தால் பாதிப்பு அடையும். அந்த இடத்துல கிணறு இருக்கவே கூடாது. பள்ளமோ கிணறு இருந்தால் ஹார்ட் சர்ஜரி கண்டிப்பாக வரும். இதெல்லாம் வரும். இதெல்லாம் வரக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த மாதிரி எளிய பரிகாரங்கள். சில பேரெல்லாம் மாற்றவே முடியாது. வீடெல்லாம் நம்ம சொல்லிட்டு வந்தால் கூட அவங்க இடிக்கவும் மாட்டாங்க. இங்கேருந்து கொஞ்சம் ஒரு வருஷமாக தள்ளி இருங்க, கேட்கவே மாட்டாங்க. அதெல்லாம் நான் பிறந்த ஊர் சார், நல்லதாக கேட்டதாக நான் இங்கேயே இருக்கிறேன், இப்படிலாம் வாதம் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. பிரச்சனையோடையே இருக்கிறாங்க. அப்போது இந்த மாதிரியாவது விஷயத்தையாவது பண்ணுங்க. அதுக்கு தான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன். மாற்றுத்திறனாளி ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. பிளைண்டு கண்ணு தெரியாதவங்களுக்கு கொஞ்சம் வசதி வாய்ப்பு இருந்தால் அந்த ஊனமுற்றவர்களுக்கு ஒரு முக்காலி சைக்கிள் மாதிரி இருக்குல்ல, இந்த சின்ன வண்டி அதெல்லாம் வாங்கி கொடுங்க. இது இந்த பகுதிக்கு, அதாவது வெஸ்ட்டு பாகம் வருணன் பிளாக் பாதிப்படைஞ்சிடும். இதெல்லாம் நீங்கள் பண்ணலாம். பிளைண்டு கொடுக்கலாம். இங்கே நம்ம பாம்க்ரோவில் இருக்குது பிளைண்டு, இது பூந்தமல்லியில் இருக்குது. கண்ணு தெரியாத ஸ்டூடெண்ட்ஸு அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு போய்ட்டு ஏதாவது உதவி செய்யலாம். அடுத்தது வருணன் வாயுவினியம் பிளாக் நார்த் வெஸ்ட் வடமேற்கு பாகம் பாதிக்கப்பட்டால் என்ன சார் பொதுவாகணும்? கிணறு ஏற்கனவே நம்ம நிறைய பேசியிருக்கோம். அதே தான். பேங்க்கு சம்மந்தப்பட்ட விஷயம், கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸ்கின் ப்ராப்ளம்லாம் அந்த ஏரியாவில் வரும். பாதிப்படைஞ்ச ஒரு கிணறோ டோரோ, அதாவது மேற்க ஒட்டி வடக்கு பார்த்த டோரு இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நிறைய அந்த ஏரியாவில் காம்ப்ளிகேட்டட் இருக்குது. பள்ளம் இருக்கக்கூடாது. வடமேற்கு பாகம் இதெல்லாம் இருக்குது சார், எதுவுமே பண்ண முடியாது, நான் நினச்சாலும் இவர் எங்கள் சார் ஒத்துக்க மாட்டார், அவருக்கு இதெல்லாம் விருப்பம் இல்லை, இப்படியும் இருக்குது நிறையா. ஒருத்தர் இருந்தால் கூட ஒத்துக்க மாட்டாங்க. அந்த மாதிரியே இருக்குது. அவங்களாம் என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா, ஆறாராமான்னு யாரை சொல்லுவோம்? மங்கி, குரங்குக்கு பழத்தை வாங்கி கொடுங்க. ஆஞ்சநேயர் வழிபாடு ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி இந்த வடமேற்கு பாதிக்கப்பட்டவங்களாம் பண்ணலாம். இது மட்டும்தானா அப்படின்னா, வடமேற்குக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம், மனம் சார்ந்த விஷயமே அந்த இடம் தான். அது மனம் கரெக்டாக இருக்கணும். இந்த வாஸ்துலேயே மிகப்பெரிய ஒரு விஷயம்னா மனம் நலம், மன நிம்மதி, ஆரோக்கியம். இதுதான் ஒரு வீட்டுக்கு ஃபஸ்ட்டு தேவை. காசு பணத்தை விட இந்த 3 இருக்கணும். இந்த 3 இருந்தால்னா போதும். அது சின்ன வீடோ பெரிய வீடோ கூரை வீடோ ஓட்டு வீடோ, மன நிம்மதி இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும். இது அந்த மனம் நலம் சார்ந்த பகுதி இது. அப்போ மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் அவங்களுக்கு போய் உதவுங்க, அவங்க கூட போய் பேசுங்க. மனநலம் பாதிக்கப்பட்டவங்க எங்கே இருக்காங்க? ஏர்வாடியில் இருக்காங்க, சொல்லுவோம் இல்லையா, ஏர்வாடி, கேஎம்சியில், அப்புறம் நிறைய பேர் அக்கம் பக்கத்தில் கூட இருப்பாங்க. அவங்களுக்கு
ஒரு சின்ன வயசில் ஏற்பட்ட ஒரு விஷயம் இப்போ ஒரு 60-70 வயசு 80 வயசு கூட ஆகிடும். ஆனால் அந்த 8 வயதில் ஏற்பட்ட விஷயம் மட்டும்தான் அவங்களுக்கு பதிஞ்சிரும். பிறல் பிறல் அடைஞ்சிருவாங்க. அந்த 8 வயசு சம்பவத்தை மட்டுமே தான் அவங்க பதிவாக இருக்கும். சின்ன வயசு இதுதான், வயதாகிடும். இப்போ அவங்க ஒன்றும் இல்லை, அவங்களுக்கு 2 லட்ச ரூபாவும் தெரியாது, 2 ரூபாவும் தெரியாது, 2000 தெரியாது. அவங்க எவையாவது போனோன்னா ஒரு 2 ரூபா கொடுக்குறியா, அந்த சின்ன வயசில் கேட்டாங்கல்ல, அதே அந்த குழந்தை தான் இருக்கும். அதை அழகாக தசாவதாரத்தில் கமல் அழகாக காமிச்சிருப்பார். அந்த ஒரு பாட்டி வருவாங்கள்ல, அந்த அம்மா அடிக்கடி போயிட்டு ஒரு இதில் போய் பதுங்கிடுவாங்க. அவங்களுக்கு அடம் பிடிப்பாங்க. அந்த அந்த ஹீரோயினி அவங்கள சால்வ் பண்ணால் வாங்க வாங்க பாட்டிமா வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு ரோஸ் மில்க் பாட்டி, அந்த அம்மா ரோஸ் மில்க்கு கொடுத்தாங்கன்னா அவங்க ஒடியாந்துருவாங்க. அது சின்ன வயசில் ஏற்பட்ட விஷயந்தான் அவங்களுக்கு இருக்கும். ஸோ அவங்கக்கிட்ட போய் பேசுங்க, மனப்பிரலானவங்ககிட்ட பேசுங்க, அவங்களுக்கு உதவுங்க. இந்த மாதிரி சென்டர்லாம் நிறையா இருக்குது, இப்போ ப்ரைவேட்டாகவே நிறையா இருக்குது. அந்த மாதிரி சைல்டு இருக்குது, வயசானவங்க இருக்காங்க, அவங்களுக்கு போய்ட்டு உங்கள் பிறந்த நாளுக்கு திருமண நாளைக்கு ஒரு சாப்பாடு கொடுங்க, ஒரு டிஃபன் வாங்கி கொடுங்க. ஒரு 2000 ரூபாய் 1000 ரூபாய் இருக்க போது வருஷத்தில் ஒரு வாட்டியாவது கட்டலாம். அந்த மாதிரி விஷயத்தை இதை பண்ணலாம். இது வடமேற்குக்கு. அடுத்தது குபேர பாகம். குபேர பாகம் என்னக்கூடிய வடக்கு மத்திய பாகம் தான் குபேர. நிறைய பேருக்கு இன்னும் குபேரன்றது பார்வை தான் அங்கே தென்மேற்கு மூலை, குபேர பார்வை. அது குபேரனோட திக்கு எதுனா வடக்கோட மத்திய பாகம் தான் குபேரருடைய இடம். இது ஒரு கணக்கு. அவர் அந்த இடத்துல யாருக்கு சார் இது மாதிரி பண்ணலாம் அப்படின்னா, புறாக்களுக்கு பிஜிஎன் பச்சை பயிறு அது வாங்கி கொடுக்கலாம், உங்கள் வீட்டிலே வைங்க. இல்லைன்னா அதுக்கு உண்டான டொனேஷனை கொடுக்குற நம்ம கடற்கரையில், மெரினா கடற்கரையில் ரெகுலராக இருக்குது. அதுக்குண்டான ஃபண்டு மாதிரி வச்சுருக்காங்க, அங்கே போய் பணம் கட்டுங்க. அவங்க டெய்லி இது பண்ணலாம், நவதானியம் போடுங்க. இந்த மாதிரி விஷயங்கள் புறாக்களுக்கு கொடுக்கலாம். அது மட்டும் கிடையாது, திருநங்கைகள் இருக்காங்கள்ல, திருநங்கைகளுக்கு அவங்கள நம்ம ஒரு விதத்தில் வெறுக்கிறோம். அவங்களும் சில விஷயத்தில் சில நேரங்களில் கொஞ்சம் எமோஷனல் ஆகிடுறாங்க. திருநங்கைகளுக்கு வேலை வாய்ப்பு கொடுங்க, அவங்களுக்கு ஏதாவது உதவுங்கள். இந்த மாதிரி வாழ்வியல் பரிகாரம் செய்யும்போது படிப்படியாக பிரச்சனைகள் விடுபடுறது கண்கூடான உண்மை. கண்டிப்பாக சார். இப்போ நீங்கள் வாஸ்து ரீதியாக 8 திசைகள்லையும் இந்தந்த திசையில் உங்களுடைய வீட்டில் இருக்க வாஸ்து பாதிக்கப்பட்டிருந்துச்சுன்னா என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும், அதுக்கு என்ன மாதிரியான எளிய வாழ்வியல் பரிகாரம் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிட்டீங்க. இப்போ இதை பார்த்துட்டு இருக்க நேயர்கள் இந்த வாழ்வியல் பரிகாரத்தை செஞ்சாங்க அப்படின்னாலே அவங்க வீட்டில் இருக்க வாஸ்து பிரச்சனை தீந்துருமா சார்? நல்ல கேள்வி. ஏன்னா கமெண்ட்ஸில் இது பயங்கரமாக வரும். இது நிறையா இருக்குது, நம்மளை திட்டவும் கும்பலும் இருக்குது ஃபேஸ்புக்கிலலாம். நல்ல விஷயம். அடிப்படை ஒரே ஒரு விஷயந்தான், எல்லாமே நம்பிக்கை சார்ந்த விஷயந்தான். இதெல்லாம் பண்ணும்போது ஒரு மன திருப்தி ஃபஸ்ட்டு ஏற்படும். ஆட்டோமேட்டிக்காக சில எப்படி சொல்கிறது, நான் சொன்னேன்ல, நன்றி நினைக்கமான்னு இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கண்டிப்பாக துணை புரியும். ஒரு 50-60 60%, அதாவது 0 லெவல் இருந்ததுக்கு நகர்த்தக்கூடிய லெவலுக்கு இது உருவாக்கிடும். 50-60%. அந்த நிலை வந்துட்டாவே நம்ம தவறுகளை களை எடுத்து தான் ஆகணும்னா என்னது, டிஸ்போஸ் அண்ட் டெமாலிஷ், உடைக்கிறது எடுக்கிறது அது பண்ணி தான் ஆகணும். ஒரு படிக்கட்டோ ஒரு கிணறோ செப்டி டேங்கோ இருக்கக்கூடாத இடத்துல ஒரு சில விஷயத்தை நடக்கிறதுக்கு உண்டான ஒரு அசைவு, ஒரு சுழற்சியை உருவாக்குறதுக்கு தான் இந்த மாதிரி விஷயம். இது பண்ணும்போதே ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு சிந்தனை வந்துடும், தவறான இடத்துல இருக்குது அப்படின்னு. ஃபஸ்ட்டு பண்ணுறதுக்கே தயாராகவே இல்லையே, ஒன்று பொருளாதாரமும் இல்லையே, அதுக்கு உண்டான வேலையை தான் நம்ம பண்ணுறோம். ஒரு விஷயத்தை செய்யும்போது அந்த அச்சு சுழலும் போது ஆட்டோமேட்டிக்காக சுழலாத ஒரு அச்சு சுத்த வைக்கிறோம். இதுதான் இதோடைய தத்துவமே. இதுதான் கண்டிப்பாக தவறான இடத்த தட்டணும், உடைக்கணும். இதுதான் விஷயம். வாஸ்துல இது மெயின். இது கரெக்ஷன் பண்ணி தான் ஆகணும். கண்டிப்பாக சார். சார் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நிச்சயம் இதை பார்க்குற நேயர்களுக்கு வாஸ்து சார்ந்த ஒரு புரிதலையும், அவங்க வீட்டில் என்ன மாதிரியான பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி எந்த வாஸ்து திசை பாதிக்கப்பட்டிருக்கு, அதுக்கு என்ன மாதிரியான பரிகாரம் பண்ணுறதுனால அந்த பிரச்சனையிலிருந்து வாழ்க்கைக்கு ஒரு நிம்மதியும் தீர்வும் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு புரிதல் அவங்களுக்கு கிடைச்சிருக்கும்ன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. உங்களுடைய இந்த நேர்காணலுக்கும் நீங்கள் எங்களோடு பகிர்ந்து கொண்ட இந்த தகவல்களுக்கும் நன்றி சார். நன்றி மேடம். கொடியோனே முருகா நீயும் வர வேணும், எம்மை தேடி வர வேணும், முருகா வரம் தர வேணும். கொடியோனே முருகா நீயும் வர வேணும், எம்மை தேடி வர வேணும், முருகா வரம் தர வேணும். இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். தமிழக
தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு. தி சென்னை சில்க்ஸ், லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின். ஜிஆர்சி ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.